இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன திவ்யா, நல்லா சுத்தி பாத்தியா? வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி, சூப்பரா இருக்கு. யார் வீடு டாடி? அங்கிள் வீடா? உனக்கு பிடிச்சிருக்குனா இனிமே இது உன் வீடு. வாசு, என்னப்பா நீ விளையாடுறியா? குழந்தைகிட்ட என்ன சொல்றதுன்னு உனக்கு தெரியலையா? அம்மா, நிஜமா தான் சொல்றேன். இனிமே இது என் திவ்யா குட்டி வீடுதான். சார், அம்மா இன்னும் நம்பல, சொல்லுங்க. ஆமாமா, இனிமே இது உங்க வீடு தான். ஆக்சுவலா என் பையனுக்காக ஆசையா கட்டின வீடு. அவன் படிச்சு முடிச்சிட்டு கனடால போய் செட்டில் ஆயிட்டான். அங்கேயே கல்யாணம் ஆகி இப்ப குழந்தை பிறந்திருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனும் இங்க வரலன்னு சொல்லிட்டான். அதான் அவங்க கூட நாங்களும் போய் செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ இந்த வீட்டை யாருக்கு கொடுக்கணுங்கிறப்போ என் மனசுக்கு வாசு ஞாபகம் தான் வந்துச்சு. ஆசையா கட்டின வீட்டை வெறும் பணத்துக்காக விற்கிறத விட நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா மனசுக்கு நிறைவா இருக்குங்களம்மா. வாசுவும் முதல்ல தயங்கினாரு. விலையை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு முன்ன பின்ன குறைச்சிக்கலாம். எனக்கு காசை விட நல்லவங்க கைக்கு போகணுங்கிறது தான் ஆசை. அவரும் இதை வாங்க சம்மதம் சொல்லிட்டாரு. ஏண்டா வாசு, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான்மா. அப்புறம் வாசு, நான் சீக்கிரம் கனடா போறதுனால நாளைக்கே நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே பத்திரப்பதிவு வச்சுக்கலாம். நான் உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பார்த்து கிளியரன்ஸ் வாங்கிடுறேன். காலையில 11 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அப்படியே பண்ணிடுவோம் சார். அப்போ நான் வரேன் வாசு. சரி, வரேங்கம்மா. பாய் பாய். ஏன் வாசு, இப்ப நம்மளுக்கு இவ்வளவு பெரிய வீடு அவசியமா? நம்ம 3 பேருக்கு இப்ப நம்ம இருக்கிற வீடு வசதியா தானே இருக்கு. எதுக்கு தேவையில்லாம காசை வீணடிச்சிட்டு இருக்க? திவ்யா செல்லம், இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கு தானே? ரொம்ப ரொம்ப டாடி. சரி, அப்ப இன்னொரு தடவை நீ போய் சுத்தி பார்த்துட்டு வா. இனிமே இது உங்க வீடு. போங்க போங்க போங்க. அம்மா, அவ கூட வாழ்றப்ப ஒவ்வொரு நாளும் அவளை ஒட்டு குடும்பத்துல வாழ வச்சுதான் சொல்லிக்கிட்டே இருப்பா. உன் குழந்தை இப்படிதான் கஷ்டப்படணும் குத்தி காட்டிட்டே இருப்பா. அவ சொன்ன வார்த்தை என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. என் மக பிறந்ததுல இருந்து அவளுக்காக வைராகியமா உழைக்கணும்னு நினைச்சு அவளை நல்லா வசதியா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஏய் வாசு, இப்ப என்னடா, அவ நல்ல வசதியா தானே இருக்கா? நீயும் அவளை அப்படிதானே பாத்துக்கிற? இது பத்தாதம்மா, அவளை இன்னும் சூப்பரா பாத்துக்கணும். ஏன் இளவரசி மாவ, அவளுக்காக தான் இந்த அரண்மனையை வாங்கினேன். அவ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக மட்டும்தாமா நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். வாசு, அதெல்லாம் சரிதான். ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்லடா. இவ்ளோ பெரிய வீட்ல நம்ம 3 பேர் மட்டும் இருந்தா நல்லாவா இருக்கும்? வேற யாரு வரணும்? வேற யாரு? திவ்யாவுக்கு அம்மா, உனக்கு பொண்டாட்டி, எனக்கு மருமக. 3 ஒண்ணுதான். ஒண்ணுதான், ஆனா நீ சரின்னு சொல்லணுமே. அம்மா, நான் நல்ல மூட்ல இருக்கேன், என்னை கோவப்படுத்தி பார்க்காத. ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் இத சொல்லியே என் வாயை அடைச்சிரு. இந்த பேச்சை பட்டு ஆரம்பிச்சா உனக்கு கோவம் எங்க இருந்து தான் வரும்னே தெரியாது. சரி, ஓகே. நாளைக்கு பத்திரம் பதிவு பண்ணணும். சாட்சி கையெழுத்து போட ஒருத்தர் வேணும். என் மனசுல ஒண்ணு இருக்கு, அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு. யாரு? வினோதினி தானே? ஆமாமா, எப்படிமா சரியா சொன்ன? அவ இந்த குடும்பத்துக்கே வந்தா நல்லா இருக்கணும் தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுமா, எப்படி கரெக்டா சொன்ன? சாட்சி கையெழுத்த 3வது மனுஷங்க போடுறதை விட நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லவங்க போட்டாதானே நல்லா இருக்கும். அதுக்கு அந்த பொண்ணை விட்டா நம்ம குடும்பத்துக்கு வேற யாரா இருக்கா? வருவாங்களா? அத நான் பாத்துக்கிறேன், அவ கண்டிப்பா வருவா. சரி சரி, இது நம்ம வீடுன்னு தெரியாம அவசரத்துல நான் வீட சரியாவே சுத்தி பாக்கல. நான் போய் இன்னொரு தடவை நல்லா பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ ஆமா, இத பாருடா, படிக்கட்டெல்லாம் ஏறி என்னால மேல எல்லாம் போக முடியாதுடா. அதனால கீழே இருக்கிற இந்த ரூமே எனக்கு கொடுத்துரு. ஏன்னா கிச்சன் வேற எதிர்க்கே இருக்கா. நீ வேலை பாக்குறப்போ அம்மா நீ காப்பி கேட்கும் போதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து தருவேன். சரிம்மா, வா வா வாங்க.
கம்பெனியோட 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனியோட எம்டி என்னால சந்தோஷமா இருக்க முடியல. ரம்யா, நீ எனக்கு கிடைக்கணுங்கிற நினைப்பு மட்டும்தான் என் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. ஆனா உனக்கு என்னை பத்தி ஒரு சின்ன நினைப்பு கூட இல்லையே. ஏன் ரம்யா என் காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அங்கே காதல் வந்துச்சு. ஆனால் இங்கு இவன் மட்டுமே நோக்குகிறான், அவள் நோக்கவில்லையோ? தாத்தா, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம ஓடி போயிரு. நான் இங்கிருந்து போய்விட்டால் உனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார் சொல்லு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி தூரமாவே நின்னு பாத்துக்கிட்டே இருப்ப? எப்பதான் அவளை நீ பக்கத்துல வச்சு பார்க்க போற? அத பாக்குறதுக்கு இந்த தாத்தா எவ்வளவு ஆர்வமா இருக்கு தெரியுமா? எங்க தாத்தா, நானே என் மனசுல இருக்க ஆசைய அவகிட்ட பல தடவை சொல்லி பார்த்தேன். அவ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். அவ மனசு இறங்கவே மாட்டேங்க தாத்தா. அவ மனசுல இருக்கிறதும் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ அவ மனசுல நான் இல்லைன்னு நினைக்கிறேன் தாத்தா. அப்படியெல்லாம் மனசு விட்டுறக்கூடாது. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். பொண்ணுங்க மனசுக்குள்ள இருக்கிற விருப்பத்தை வெளியே கொண்டு வரதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல பேராண்டி. ஆழ்கடல் உள்ளுக்குள்ள போய் முத்த கூட ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா பொண்ணுங்க மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளியில எடுக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்முடைய வாழ்க்கை துணையா ஆகணும்னா அதுக்கு நாம கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். உனக்கு பயிற்சியும் முயற்சியும் பத்தல பேராண்டி. இதுக்கு மேல என்ன தாத்தா பண்ண சொல்ற? நானும் அவளை தனியா பாக்குறப்பல என் மனசுல இருக்கிற விருப்பத்தை விடாம சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற தாத்தா? நீ தனியா போய் சொல்றதுனால தான் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறேன். புரியல தாத்தா, என்ன சொல்ல வர? நீ எப்பவுமே 4 செவத்துக்குள்ள அவகிட்ட மட்டுமே உன் ஆசைய சொல்லிருக்கேல்ல, அதுதான் ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல வரேன். யார்கிட்ட சொல்ல சொல்ற? புரியல. எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல.